முன்னிலை பெற்றிருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வியூகங்கள் ஒவ்வொரு மண்டல வாரியாக ஒவ்வொரு கூட்டணி வியூகத்தை பிரதான கட்சிகள் முன்வைத்திருந்தாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாவட்டத்திலும் மேற்கு மாவட்டத்திலும் தங்களுடைய எண்ணிக்கையை உறுதி செய்யணும், கடந்த முறை பெற்ற வெற்றியை மேற்கு மண்டலத்தில் உறுதி செய்யணும் அப்படின்றதான் வியூகமாக இருந்தது. ஆனால் இந்த முடிவு அப்படின்றது தாவேகா ஒரு கம்ப்ளீட் கண்டெண்டர், அவங்களுக்கு கடுமையான ஒரு போட்டி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த முடிவு அப்படின்றது வரக்கூடியது பார்க்க முடியுது. அதே நேரத்தில் தாவேக நகர்ப்புற பகுதி மட்டும் இல்லாமல் அனைத்து பகுதிகளையும் தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா 100 எண்ணிக்கையை இன்னும் ஒரு சில நிமிடங்கள் அவங்க தொட்டுடுவாங்களா அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா முதல் முறையாக ஒரு அரசியல் களம் காணக்கூடிய கட்சி 100 இடங்களில் முதல் தேர்தலில் முன்னிலை பெறுது அப்படின்றது அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் அவங்க சென்றடைந்திருக்காங்க. அவங்களுடைய சின்னத்தையும் அவங்களுடைய கட்சியையும் கொண்டு சேர்த்திருக்காங்க அப்படின்றது தான் அந்த தேர்தல் முடிவு தற்போது வரைக்கும் உணர்த்தக்கூடியதாக இருக்குது. திமுகவுடைய எண்ணிக்கை 1 கூடியிருக்கு, அதிமுகவுடைய எண்ணிக்கை 1 குறைந்திருக்கு. ஸோ தொடர்ச்சியாக சற்று நேரத்திற்கு முன்பு வரைக்கும் திமுகவுடைய எண்ணிக்கை 54 இடங்களாக இருந்தது. இப்போ 1, 2 அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த எண்ணிக்கை உயர்ந்துட்டே வரதையும் பார்க்க முடியுது. திமுக 63, அதிமுக 71, தாவேகாவுடைய எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் 98. திரு ஹஃபீசுல்லா, இந்த எண்ணிக்கை எப்படி பார்க்குறீங்க? திமுக எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸாக இல்லை அதோட பயங்கர மோசமாக இருக்காது? இன்னும் டைம் இருக்குது, 10:30 மணி தான் இருக்குது, இன்னும் பல ரவுண்ட்ஸ் இருக்குது. நிச்சயமாக இதை விட நல்ல நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் வரும். இன்னும் வித்தியாசங்கள்லாம் மாறும். இன்னும் பெட்டிகள் திறக்க திமுகவுக்கான ஆதரவு மக்கள்கிட்ட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 10:30 மணி தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா முடிவுகளும் மாறும்னு நம்புகிறோம். சார், திரு பாபு முருகவேல் சார், இந்த எண்ணிக்கை அதிமுக ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பேசுனீங்க. எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய வகையில் தாவேகோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? அதாவது மக்களுடைய மனநிலையை ஒட்டித்தான் தேர்தல் முடிவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இதுவரையும் நடந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கைகளை வைத்து பார்க்கிற போது மக்களுடைய மனநிலை ஒரு சார்ந்து இருக்கிறதாகத்தான் தெரிகிறது. அதே போல் நீங்கள் சொன்னதை போல் இது தாவேகா முழுமையாக பெரும்பான்மையை பெற்றுவிடுமா என்றால் இது இந்த சூழ்நிலையை செல்லுகிற போது பெரும்பான்மை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. என்னுடைய அரசியல் அனுபவத்தை பொறுத்தவரையில் இப்போது செல்லக்கூடிய இந்த சூழ்நிலை இது அப்படியே கடந்து செல்கிறது என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமான வாக்கு சதமானத்தை பார்க்கிற போது யாருமே தமிழ்நாட்டில் இதுவரையிலே எந்த விதமான கருத்து கணிப்பாளர்களோ அல்லது தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகளோ சொல்லாத வாக்கு சதமானத்தை தாவேகா பெற்றிருக்கிறது. நடந்திருக்கிறதே நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், அதை நம்ம மறுக்கவே முடியாது. திமுக அதிமுகவை காட்டிலும் கூடுதலாக வாக்குகளை சதமான அடிப்படையிலே பெற்றிருக்கிறார்கள். இது அப்படி தொடர்ந்து செல்கிறது என்கிற பார்க்கிற போது பெரும்பான்மை 110 இடங்களுக்கான பெரும்பான்மையை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் அதற்குண்டான வாய்ப்பு என்னை பொறுத்தவரையில் அது குறைவாகத்தான் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் 35 அப்படின்ற வாக்கு சதவீதத்தை தாவேகா கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஓட்டால் தாவேகா வெற்றி பெற்றதா தெரியல, ஒரு கிளியர் மேண்டேட் தெரியுதா அதில்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதாவது யாருமே கணிக்க முடியாத ஒரு இதாக இருக்குது. அதற்கு காரணம் நான் உளவுத்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை நான் தொடர்பு கொண்டு பேசுகிற போது வெளியிலே வந்த தாவேகா தொண்டர்களாக இருக்கட்டும், அதிமுக திமுக தொண்டர்களாக இருக்கட்டும், அவர்களே எங்களால் கணிக்க முடிந்திருக்கிறது. ஆனால் வீட்டுக்குள் இருந்த மகளிரை எங்களால் சரியாக கணிக்க முடியவில்லை. 30 35 50 வயதுக்குட்பட்ட மகளிர் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை எங்களால் சரியாக கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இருக்கிறது. அதனால் முழுவதுமாக எங்களால் இதை இந்த பக்கம்தான் இந்த தேர்தல் கொண்டு செல்லும் என்கிற கருத்தை எங்களால் சொல்ல முடியாது என்கிற கருத்தைத்தான் அவர்களுடைய உளவுத்துறையிலிருந்து அதிகாரிகள் சொன்ன கருத்தாக இருக்கிறது. தற்போது அவர்கள் சொன்னது கருத்து அப்போ சொன்னாங்க. ஆனால் அதை நான் இப்போது எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் தாவேகா, ஏன்னா உளவுத்துறை இது தெரியலன்னு சொல்ல முடியாது. அவங்க நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலாம். உளவுத்துறை வேலையாக அவங்களுக்கு அதுதான், யார் என்ன பண்ணுறாங்கன்றது கவனிக்கிறது தான் வேலை. அவங்க சரியான முடிவை சொல்ல முடியலன்னும் போது அப்போ ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறார்கள் மக்கள் என்கிற அந்த கருத்தை ஆளுகின்ற அரசாங்கத்தில் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்ல முடியாமல் இப்படி ஒரு பதிலை சொல்லியிருப்பார்களோ என்று நான் இப்போ நினைக்கிறேன். அவங்க அப்படி சொல்லி நான் நம்பலை. உளவுத்துறையில் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க எங்களுக்கு தெரியல, எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு புரியல அப்படின்னு சொல்லுவது ஏற்புடையதாக இல்லை. இந்த பதிலை இந்த சதமானத்தை வைத்து பார்க்கிற போது அவர்கள் இப்படி மலிபு இருப்பார்களோ என்று நான் நம்புகிறேன். டாக்டர் ஆர்கே, ஹங் அசம்பிளியா அப்படிதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட்ஸ் ஹோல்ட் பண்ணா. அதான் அஃப்கோர்ஸ் பல இடங்களில் இன்னும் இப்போ மைனாரிட்டி ஓட் பேங்க்ஸ் அந்த இடத்துக்கு போகும்போது நிச்சயமாக திமுகவை தூக்கிவிடும், அதில் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அதில் சில சீட்டுகள் மாறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த 35% சொல்கிறது எனக்கு நம்பவே முடியல. இந்த அளவுக்கு மக்களுக்கு இந்த ஆட்சி மேலே அதிமுக மேலே வெறுப்பு இருக்கான்றது எனக்கு கணிக்க முடிய மாட்டேங்குது. அது கணிக்க முடியல. ஏனென்றால் அப்படி ஒரு வேவ் இருந்தால் நிச்சயமாக இது தாவேகாவுக்கு 180 வந்திருக்கும். வேவ் என்று இதை நம்ப முடியாது. அதிருப்தி, அதாவது சேஞ்ச் வேணும் என்ற விரும்புகின்ற மக்கள்
அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிறது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நீங்கள் எப்படி வந்து பூர்த்தி செய்ய போகிறீங்கன்ற அந்த விஷயம் இருந்தால் கூட இந்த 2 அரசாங்கங்களும் அதை செய்ய முடியவில்லை என்று காணும்போது எனக்கு ஒரு இப்போ வந்து தாவேகாவை வந்து அதிகாரத்தில் நீக்கி வைக்க வேண்டும் என்றால் நான் சார்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தா தான் முடியும் என்ற ஒரு நிலை வந்து இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை பொறுத்தவரையில் வந்து டெஃபினட்டாக இந்த ஒரு இப்போ 97 பிரதீப் குப்தானுடைய நம்பர்ஸ் 98 to 120. இப்போ அதனுடைய லோவர் ஃப்ரேமில் இருந்தால் 98 என்ற ஒரு நம்பர் வந்து விட்டால் அமித்ஷாவுக்கு நல்ல வேலையை செய்ய வேண்டிய ஒரு தருணம் வருகிறது. அதன் பிறகு வந்து அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்பது எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தாவேக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் இந்த 2 பேரில் இந்த நம்பர்ஸ் ஹோல்ட் பண்ணாங்கன்னா 2 பேரில் ஒரு கட்சியினுடைய இல்லையென்றால் ஒரு கூட்டணியில் இருக்கின்ற நம்பர் தேவைப்படுகிறது. நிச்சயமாக அது வந்து காங்கிரஸினால் அந்த அளவுக்கு மேக்கப் பண்ண முடியாது. இப்போ 98 ஆச்சுன்னா 12 பேர் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது 2-3 கட்சிகள் தேவைப்படுகிறது தாவேகாவுக்கு. அது எப்படி அந்த பிரிட்ஜ் பண்ண போகிறாங்கிறது தான் மிக சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நமக்கு இன்னும் நிறைய பேச வேண்டிய வாய்ப்புகள் வரும். சாயங்காலமானாலும் சரி, மத்தியானமானாலும் சரி, காலையிலானாலும் சரி, இன்னொரு 4-5 நாளைக்கு நம்ம பேசிக்கொண்டே இருக்கோம். மேபி ஈவன் மோர் தென் எ வீக் இந்த நம்பர்ஸ் ஹோல்ட் பண்ணால் பேசிக்கொண்டே இருப்போம். இந்த நம்பர்ஸ் இப்போ ஓரளவுக்கு முழுமை அடைஞ்சிருக்கு. 234 தொகுதிகளில் 233 தொகுதியுடைய முன்னிலை நிலவரம் அப்படின்றது வெளிவந்திருக்கு. இன்னும் ஒரு தொகுதியுடைய நிலவரம் மட்டும்தான் வரணும். ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படின்றத ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 97, 71 அதிமுக, திமுக 64. ஸோ இந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆனால் ஹங் அசம்பிளி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் யார் யாரெல்லாம் அணி மாற வாய்ப்பு இருக்கு? இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்காங்க. இல்லை, அதில் வந்து ஒரே ஒரு ஹீரோ தானுங்க அமித்ஷா, வேறு யாருமே கிடையாது. அமித்ஷா என்ன பண்ணுவார், இடி சிபிஐ எல்லாம் கொண்டு வந்துட்டு பாபு முருகன் அடுத்த ஒரு அமைச்சராக வந்து உட்கார வைப்பார். அதுதான் இதில் ஒரு சாராம்சமாக இருக்கிறது. அவர் இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணார். அந்த லயோலா காலேஜினுடைய ஸ்டடி வந்துச்சு இல்லையா, அது 3 மாதம் முன்னாடி வந்த ஸ்டடி. அந்த ஸ்டடியில் அவர்கள் சொன்னார்கள் ஹங் அசம்பிளின்னு சொன்னார்கள். நான் சொன்னேன், அனைவரும் நான் அப்படி தான் நினைச்சோம். தமிழக மக்கள் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்க மாட்டார்கள் என்று நாம் நினைத்தோம். அது முற்றிலும் தவறாக மாறிவிட்டது. ஏனென்றால் அடுத்த ஜென்ரேஷனை, இப்போ சாரனுடைய ஜென்ரேஷனை வந்து எனக்கு தெரியாது என்பதுக்கு மற்றொரு சான்றாகத்தான் அது இருக்கிறது. அதாவது 40 வயசுக்கு கீழே இருக்கின்ற மனிதர்களை நாம் வந்து புரிய அந்த ஒரு வாய்ப்பை நாம் வந்து ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அது என்னுடைய குறைபாடாக நான் காண்கிறேன், நம்மளுடைய குறைபாடாக நான் காண்கிறேன். அப்போ அந்த மக்கள் வந்து இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுங்க, எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வந்து இந்த ஒரு தேர்தலை அணியிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ அடுத்ததாக இனி இப்போ எந்த கட்சிகள் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்தவரையில் 2 கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் வந்து ரொம்ப மோசமாகத்தான் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த நிலை இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 கட்சிகள் தேவைப்படும், 100% தேவைப்படும் என்று தான் நான் கருதுகிறேன். தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் 234 தொகுதிகளில் 233 தொகுதிகளுடைய நிலவரம் கிடைக்க பெற்றிருக்கு. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் யாருக்கும் இப்போது வரைக்கும் பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை. தாவேக முதலிடத்தில் இருந்தாலும் 97 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. 2ஆம் இடத்துல அதிமுக இருக்கு, 73 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. திமுக 62 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. யாருக்கும் தற்போது வரைக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்ற சூழ்நிலையில் அடுத்தது என்ன? தமிழ்நாடு முதல் முறையா ஒரு ஹங் அசம்பிளியை நோக்கி போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இன்னொரு கிளியர் வெர்டிக் என்ன சொல்றது அப்படின்னா 35 விழுக்காடு தற்போது வரைக்கும் எண்ணப்படக்கூடிய வாக்குகள்ல 35 விழுக்காடு வாக்குகள் தாவேகாவுக்கு போயிருக்கு. அந்த பெஞ்ச்மார்க் அவங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க. 22-25% வாக்குகளை அதிகபட்சம் பெறுவாங்க அப்படின்ற கணிப்பு முன்வைக்கப்பட்ட நிலையில எல்லா கணிப்புகளையும் தகர்த்து தற்போது தாவேக 35 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலாக பெற்றிருக்கிறது தான் இந்த நம்பர்ஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. அதிமுகவுடைய எண்ணிக்கை ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏன்னா கடந்த முறை 2021 தேர்தலில் அவங்க எதிர்க்கட்சியா கூட்டணியோடு சேர்த்து 75 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில தற்போது அதே 73 இடங்களை நோக்கி அவங்க முன்னிலையில் இருக்காங்க. திமுக ஆளும் அரசு 2வது முறையாக தற்போது ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்ற முனைப்போட தேர்தல் களம் கண்ட நிலையில மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைத்திருந்தாலும் கூட 62 இடங்கள்ல தான் அவங்க முன்னிலை பெற்றிருக்காங்க. சோ இதன் மூலமாக தற்போது வந்திருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தின் அடிப்படையில் திமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. திரு ஹபீஸ், திராவிட அரசியலுடைய வீழ்ச்சி இங்கிருந்து தொடங்குது அப்படின்னு காலையிலே ட்வீட் போட்டிருக்காங்க. அதற்கான அறிகுறி தானே அது? திராவிட அரசியல் எங்கேயுமே விழுந்ததா இல்லை. நிச்சயமாக இன்னும் வாக்கு சதவீதம் அதை தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை ரவுண்டு? 2 ரவுண்ட் முடிஞ்சிருக்கா? 2 ரவுண்டு கூட முடியல. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். தற்போது வரைக்கும் இந்த வாக்கு சதவீதத்துடைய நிலவரத்தை பார்க்கலாம். திமுக 24.23 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கு. தாவேக 35.
0.00 அதாவது 35 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்காங்க. மற்ற கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு நிலவரத்தையும் பார்க்கலாம். அவங்க சிங்கிள் டிஜிட்டை கிராஸ் பண்ணல. அதிமுக 23.77 விழுக்காடு வாக்கு சதத்தின் அடிப்படையில் திமுக 2ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அதிமுக எண்ணிக்கையின் அடிப்படையில் 2ஆம் இடத்துல இருக்காங்க. அதிமுக 23.77 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருக்காங்க. திமுக 24.23 விழுக்காடு. ஆனா எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுக 73 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. தாவேக 35 விழுக்காடு. ஸோ பலமுனை போட்டி இருக்கக்கூடிய நிலையில திமுகவுக்கு அது சாதகமாக இருக்கும் அப்படின்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்லப்பட்டது. பட் அவங்க 25 28 கிராஸ் பண்ணிட்டு 35 அப்படின்ற ஒரு பெஞ்ச்மார்க்கை தொட்டதுனால அவங்களோட எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டே இருக்கு. 98 அப்படின்ற எண்ணிக்கையை நோக்கி அவங்க போயிருக்காங்க. இன்னும் ஒரு சில 2 தொகுதிகளில் அவங்க முன்னிலை நிலவரம் பெற்றால் 100 அப்படின்ற எண்ணிக்கையை